Hello everyone, this is Anita Shakti. இது மிஷன் லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் 5. வாங்க எனக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். சின்ன பயமா இருக்கா? திரும்பி பாரு. நான் ஒன்றும் பேய் இல்லை, திரும்பி பாருன்னு சொன்னேன். திரும்பி பார்க்க போறியா இல்லையா? நீங்களா? இன்னும் சாகலையா? நான் காண்றது கனவா இல்லை நினைவா? தான் முதல்ல கையிடு, அப்படின்னா நான் சாகணும்னு நினைச்சிருக்கேன். ஐயோ, பாய்சன் எக்ஸ்பைர் ஆயிடுச்சே என்ன? இந்த சான்ஸை விடக்கூடாது. பாய்சனை சாப்பாட்டுல என்ன டைரக்டாவே நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஏய், என்ன பண்ற? ஏய், என்ன விடு, எதுவும் பேசாத, போய் தர. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. செத்து போயிட்டான். அம்மாடியோ, ஒரு வழியா கேமை இப்பயாச்சும் நம்ம முடிச்சோம். கடைசி நேரத்துல கிடைச்ச வாய்ப்பா இருந்தாலும் தரமா கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் விடுவேனா என்ன? வேலை முடிஞ்சது. ஐயோ, இந்த ஆள் எங்க போயிட்டான்? அவனோட பாடியை காணோம். ஐயோ, பீட்சா பீட்சா எங்க? என்னது உடம்பு மாயமா எங்க வந்து நிக்குது? யோ சிஸ்டம், சிஸ்டம் இருமா, எழுந்திருக்க வேண்டாமா? என்ன நீ? நான் தான் கேம் முடிச்சுட்டேன்ல. அவன் சாகலையே. என்ன நடக்குது இங்க? ஒரு ராஜாவை கொல்றது என்ன அவ்வளோ ஈஸியா? ஸோ அவனை 100 தடவை நீ கொல்ல முயற்சி செய்யணும். உனக்கு என்ன மூலம் குழம்பி போச்சா? 100 தடவையா? இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? கேம்ல முடிக்கலன்னா நீ வெளில போக முடியாது. மறுபடியும் எங்க போயிட்டான்? ஷோ, எனக்கு வேற தலைவலியை கூட்டாதீங்கடா. ஷோ, எங்க போயிருப்பான் இந்த ஆளு? நம்மளோட ஹீரோ பின்னாடி அம்பு வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. ஓ, எனக்கு கொல்ல முயற்சி செஞ்சல நீ, ப்ளீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பை விட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல போய் குத்திரும். ஏன்னா ஹீரோ அதை தெரிஞ்சுதான் விட்டுருப்பாரு. கருணை உள்ளம், எனக்கு தெரியும் உங்களால எல்லாம் செய்ய முடியும்னு. என்ன போய் கொல்றதில்ல உங்களுக்கு. ஐயோ, இன்னொரு அம்ப பாக்குறானே. இது இருந்து தானே முதல்ல நீ என் நம்ப விடுவ. இரு, அதை நான் தூக்கிடுறேன். இப்ப என்ன செய்வ? அவன் கிட்டதான் இப்ப வேற அம்பே இல்லையே. யார் சொன்னா என்கிட்ட வேற அம்பே இல்லைன்னு? நீ வச்சுக்கிறது மட்டும்தான் அம்பா? ஐயோ, அவனுக்கு பின்னாடி இருக்கிற அம்பை எடுக்க மறந்துட்டானே. போச்சு, எனக்கு என் நெஞ்செலும்பு தொலைச்சிடும் போல. ஜஸ்ட் மிஸ் ஆகல, நான் தான் மிஸ் ஆக வச்சேன். ப்ளீஸ் என்ன கொண்டுறாதீங்க, ஜஸ்ட் ஜோக்கு. மறுபடியும் செத்து போயிட்டுனா மறுபடியும் கேம் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிருமே. பீட்சா, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். உங்கள் கால் சரியாயிடுச்சா? ஓ மை காட், கங்க்ராச்சுலேஷன், உங்கள் கால் சரியாயிடுச்சு. எழுந்திரி, நீங்க என்ன கொல்ல மாட்டீங்கன்னா நான் எழுந்திருக்கிறேன். அது எப்பவும் இப்படி டேஞ்சரான வெப்பனெல்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க. நம்ம வேணா ஒரு டீலுக்கு வருவோமா? டீலா? நான் உங்க கூட டீல் வச்சுக்க என்ன இருக்குன்னா, உங்களுக்கு கால் சரியாயிடுச்சுல்ல. ஸோ என் முன்னாடி நீங்க நடக்கலாம், ஆடலாம், ஓடலாம், என்ன வேணா செய்யலாம். வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னா நம்ம டீல் வச்சுக்கலாம். சரி, நான் உன் கூட டீல் வச்சுக்கிறேன். அதுக்கு பதிலாக நீ என்ன எதிர்பார்க்குற? செஃபாவே வச்சிருக்கணும். சரி, நாளைக்கு நான் சொல்கிறது எனக்கு செஞ்சு கொடு. அது எனக்கு பிடிச்சி போச்சுன்னா நீ வின் பண்ணிட்டேன். நல்லது. எனக்கு என்ன வேணும்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை அப்படியே சமையல கொண்டு வரணும். என்னது? செய்ய முடியாதுன்னா இப்போவே இங்கிறது நீ வெளியில் போகலாம். செய்கிறேன், செஞ்சு தானே ஆகணும், செஞ்சு தரேன். அடுத்த நாள் நம்மளோட ஹீரோயின் சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த விஷுவல் அத்தனையும் பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். முட்டையெல்லாம் பெருசாக, தக்காளி எல்லாம் பெருசு, அந்த காய்கறி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க சமைக்கிறத பார்த்தா நமக்கே சமைக்கணுன்ற ஆசை வரும். நம்மளோட ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டா அவரோட நம்பிக்கையை இவங்களால கைப்பற்றவே முடியாது. அப்புறம் அவரையும் கொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் 2 தடவை அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கேமோட ரூல் தெரியும். ஒரு ராஜாவை கொல்றது ஈஸியாக கிடையாது.
அப்படி கொல்லணும்னா குறைஞ்சபட்சம் 100 டைம் ஆச்சு முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் தான் அவரை கொல்ல முடியும். அவரை ஒவ்வொரு வாட்டியும் கொல்றதுக்காக நம்மளோட ஹீரோயினி அவங்களோட எஃபெக்ட்ஸை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே சமையல் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, டேபிளில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வானத்தில் இருக்கிறதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ப்ளூ கலர்லேயே எல்லாமே செஞ்சுருப்பாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இங்கே சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும். நீங்கள் பெஸ்ட் ஷெஃப் நீ ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க. இவரை நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். இது உண்மையுமே பார்க்க ஸ்கைல இருக்கிற மாதிரியே இருக்கு. இதை நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணியால பார்ப்பாரு. இந்த டிஷ் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்வாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.